ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி சண்டே வந்து காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால அவங்க போயிட்டு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் எழுந்ததும் குளிச்சுட்டு பூரி உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு கிச்சனுக்கு போனால் அங்கே வந்து சிக்கன், ஏரி வவ்வால் மீன்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி, கையோடு அதெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மீன் வந்து வறுத்துட்டு சிக்கன் பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய கணவர் வந்து வீட்டில் சண்டேஸில் வீட்டில் இருக்கிறார். குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. ரொட்டீனாக அவருக்கு வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால் நம்ம வீட்லேயுமே அவர் இல்லாததுனால நான் வந்து ஸ்பெஷலாக எதுவுமே செய்யவே மாட்டேன். ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். தக்காளி சாதம், புளி சாதம், அந்த மாதிரி நானும் தம்பியும் இருக்கிறது. நாங்கள் 3 பேர் தான் இல்லைங்களா. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து சாப்பிட்றது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் கொஞ்சமாக இன்றைக்கி அவங்க இருந்ததுனால சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுருந்தேன், மீன் வறுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டை இருந்தது, அதை உப்பு மிளகாத்தூள் போட்டு உடச்சி அவனுக்கு மட்டும் வச்சுருக்காங்க. கருவாட்டு குழம்பு தாங்க லெஃப்ட் ஓவர் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எறா பிரியாணி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் எனக்கு கருவாட்டு குழம்பு, ஒயிட் ரைஸ் ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் கையால் பரிமாறினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சண்டேஸில் வந்து எப்போவுமே ஆஃப்டர்நூனில் அவங்க கையால் வச்சு கொடுக்கணும். எவ்வளோ வேணால் நான் செஞ்சுருவேன் கிச்சனில் நின்று. ஆனால் எனக்கு சாப்பிட வந்து தட்டில் வச்சு கொடுக்குறது, அவர் கையால் வச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கிச்சனுக்கே போனதே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி. எங்கள் அப்பா தான் எங்களுக்கு வந்து எல்லாமே செய்வார். ஆனால் அப்பா போனதுக்கப்புறம் இந்த 10 வருஷமாக அந்த வேலை ஃபுல்லாகவே என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, எங்கள் அப்பாவுக்கு மேலே என்னை வந்து பார்த்துக்கிறாருன்னா அது என்னோடய ஹஸ்பண்ட் தான். எங்கள் அப்பாவை விடவே ஒரு படி மேலேயே போயிட்டாங்க. அதனால் அவர் கையால் சாப்பாடு வச்சு கொடுக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. தயிர் எல்லாமே வச்சு தம்பிக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட கொடுத்துருவோம் எப்போவுமே. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல். நீங்களும் இந்த மாதிரி தானே, உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஸ்பெஷலானு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.